கரூர் சென்ற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பரப்புரை மேற்கொண்டார். கரூர் சம்பவம் குறித்து பேசிய அவர், தேர்தலுக்காக திமுக அரசு நாடகம் ஆடுவதாகவும், கரூர் சென்ற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஆட்சியாளர்கள் கட்சி பேதமின்றி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், திமுகவை வீழ்த்தவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது என்று விளக்கம் அளித்தார். திமுகவினர் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதால் காவல்துறையினரால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். விலைமதிக்க முடியாத 41 உயிர்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே முதலமைச்சர் இரவோடு இரவாக அந்த கரூரிலே அந்த மரணம் ஏற்பட்டுகின்றது. அந்த செய்தி கேட்டவுடன் மக்கள், தமிழ்நாடு மக்கள் மற்ற இந்தியா இருக்கின்ற அத்தனை மக்களும் அதிர்ந்து போயிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் கரூர் சென்றீர்கள், பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொன்னீர்கள். ஆக அங்கே இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆட்சியிலே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ள சாராயம் பருகி 68 பேர் உயிர்ந்தார்கள். அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை? இதைத் தொடர்ந்து பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாப்பாரப்பட்டை பேருந்து நிலையம் பகுதியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாரப்பட்டியை திரும்பி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களிலே வென்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.